என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. அதனால அதே மாதிரி சிரிபார்த்து போய் ராஜபாத்துல சிரிபார்த்து சந்திக்கும் போது என்ன பேசுறாங்க, நாளைக்கு உனக்கு அது பயன்படும். இது கம்பெனி பாலிசி, கம்பெனி பாணி. அது ஒரு கம்பெனியில இருக்கும்போது பாலர் பாட்டுல இருந்து ராஜபாட்டு வர, பாலர் பாட்டு பாடம் ராஜபாட்டுக்கு தெரியும், ராஜபாட்டு பாடம் பாலர் பாட்டுக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கிறதுதான் பாய்ஸ் கம்பெனியுடைய முறை. அந்த மாதிரி நீ நாடகத்துக்கு போனா தூங்க கூடாது தம்பின்னு சொல்லி எனக்கு சொல்லி அனுப்புனார். அதே மாதிரி தூங்க மாட்டேன், தாளம் போடுவேன். ராஜபாட்டுக்கெல்லாம் பாடமே எழுதல, ரப்பா அப்பா சொன்னதேன் அதை வச்சு எழுதினோம்னு செய்யறோம். பவளக்குடி சத்யாவன் சவத்துக்கெல்லாம் முழுமையா படிச்சது, அப்பாட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. அந்த மாதிரி நாடக கலை உலக வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கீங்கயா. ஆமா, ஆரம்பத்துல தொடங்கி ஒரு அறிமுகத்துல தொடங்கி அப்படி அழகா வரிசையா சுவாரஸ்யமா கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க. ஆமா, அனுபவங்களை அப்படியே முடிச்சிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. சரியா, வேற ஏதாவது நீங்க கேளுங்க. ஆமா, அடுத்து நம்ம பேசுவோம், பேசுங்க, நிறைய பேசுவோம். இப்போ நீங்க உங்களை நான் இன்னும் பாடவே சொல்லல. நீங்க ஒரு பாடல் கண்டிப்பா ஒரு பாடல் பாடுங்க, அதுக்கு அடுத்து மற்றது ஆரம்பிப்போம். அப்படியா? அக்னியில் அறியாயோ கற்புடைய மங்கையரை, ஆணவமே அழியுங்கான் அந்தகனே அணுகாதே, அந்தகனே அணுகாதே. முக்கண்ணல் சந்தாமரை கண்ணல் பிரம்மனையும் முன்னொரு நாள் தொட்டிலிட்டு தாளாட்ட, முக்கண்ணல் செந்தாமரை கண்ணல் பிரம்மனையும் முன்னொரு நாள் தொட்டிலிட்டு தாளாட்ட, உமை லட்சுமியும் வாணியும் வந்தடி வணங்கி மாங்கல்ய பிச்சை வாங்கினர் மறந்தனையோ, வாங்கல்ய பிச்சை வாங்கினதை மறந்தனையோ, வாங்கினதை மறந்தனையோ. உக்ரமுனி சாபமுற உன் தந்தை சூரியனை, உக்ரமுனி சாபமுற, உக்ரமுனி சாபமுற உன் தந்தை சூரியனை உதிக்காமல் உத்தமி நளாயினி சபித்தனளே, உதிக்காமல் உத்தமி நளாயினி சபித்தனளே. உங்களுடைய சைட்ல எல்லாமே சொல்லி விவரமா சொல்லி முடிச்சிட்டீங்க, அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, இப்ப நீங்க சின்ன வயசுல வந்தீங்களா அந்த மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு? ஆமா. அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகவே இல்ல. புலிக்குறிச்சி அப்பாகிட்ட தான் இருந்து பாடம் படிச்சது, வளர்ந்தது. ஆமா, எல்லாமே அப்படியே மாறிட்டீங்க. ஆமா. இப்ப உங்களுடைய சொந்த அப்பா அம்மா அவங்க இப்ப இருக்கிறாங்களா இல்லையா, இல்ல அதுக்கப்புறம் எப்ப வீட்டுக்கு போனீங்க அல்லது போகலையா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னை பெத்தவங்க ராமசாமி அப்பா பேரு, அம்மா பேரு கற்பாயி. ஒரு ஏழ்மையான குடும்பம்னு வச்சுக்கோங்க. விவசாய காவல், ஊர்காவல். ஆமா, அது நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னா 20 முறை நெல் வரும். கருது விவசாயம் பண்ணவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிடுறோம். களத்தை கட்டு வச்சு அறி வச்சிருவாங்க, காணி கணக்கு. அரைக்காணி, முக்காணி, காணி, அப்படி முந்திரி, இப்படி கணக்கு போற அப்பா பெருசுக்கு தெரியும். அப்ப களத்துல மற்றவங்களுக்கு வயக்காட்டுல அறிவு கொடுப்பாங்க, நமக்கு களத்துல வச்சிருவாங்க. எடுத்துட்டு அன்னைக்கு எடுத்துட்டு இவங்க விவசாயம் பண்றவங்க நல்ல நாள் பார்த்து மச்சில ஒண்டி போட்டு நல்ல நாள் பார்த்து எடுத்து அவிச்சு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. சாயங்காலம் 8 மணி 9 மணிக்கு எடுத்துட்டு வருவாரு, காலையிலயும் மிச்சிருவாரு. அந்த அரி 4 அரி 3 6 அரியா இருந்தாலும்
காலையிலே மிதிச்சு நெல்லாக்கி கொடுத்துருவாரு. எங்க ஆத்தா புடைச்சு கற்காய் ஒதுக்கிட்டு நைட்லயே மம்பானையில போட்டு அவிச்சிருவாங்க. அவிச்சு காலையில அத்தை புழுங்கலா போட்டு குத்தி மறுநாள் சமைச்சிருவாங்க அரிசி. ஆமா, அது அது ஒரு பெரிய பாக்கியம். அது நல்லா விளைஞ்சால், ஏன்னா மான பத்த பூமி தானே, அதனால 4 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் விளையும். அதனால அப்பா வந்து கடுமையான உழைப்பாளி. அப்ப வந்து வறுமையில தான் நான் இப்ப இப்படி இருந்தோம்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி, அப்ப நாடகத்துக்கு நல்ல மரியாதை இருந்துச்சுங்க. நல்ல மரியாதை, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. கலைஞர்கள் அவ்வளவு பெரிய தெளிவா கலைஞர்கள் இருந்தாங்க. அந்த இடையில வந்தோம். இப்படி போயிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா சிங்கப்பூர் மலேசியா போயிருந்தாங்க. ஐயா டிஆர் மகாலிங்க ஐயாவோட போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே ஐயா இறந்து போனாரு, உடல்நல குறைவால இறந்து போனாரு. இவர் போன நாடகங்கள்ல பூரா இப்ப காரைக்குடி ஏரியாவில் வந்து நிறைய பார்ட்டி, மதுரை பார்ட்டி தானே முன்னாடி போவோம். அப்ப சத்யவான் சாவித்திரி, தூக்கி, ஞான சௌந்தரி, அருளானந்தர், இப்படி நாடகங்கள், கதை நாடகங்கள் வந்து அந்த ஏரியாவில் நல்லா மதிச்சு நிறைய ரசிச்சு பார்ப்பாங்க. அப்ப போன ஏஜென்ட்கள்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய ஏஜென்ட்கள்லாம். அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இனிமே நான் நாரதர் விஷயம் மட்டும் வெளியிடணும்னா பையன் இருக்கேன், பையனை நீங்க பயன்படுத்திக்கன்னு சொல்லி ஐயர் இறந்தாரு. அரங்கேற்றம் முடிஞ்சு வள்ளி திருமணத்துக்கு அப்பா நாடகம் வேணாம்ட்டார். ஆமா, என் பையன் இருக்கேன், பழனிசாமி இருக்கேன், ஏஜென்ட்கள்ட்ட போறான். ஏஜென்ட் காரைக்குடி ஏரியாவில் நிறைய பெரிய ஆளுகள்ல அவங்கள்ட்ட பூராமே திண்டுக்கல் அதே மாதிரி, காரைக்குடியும் அதே மாதிரி, அவர் எந்த பகுதிக்கு போறாரோ அந்த ஏஜென்ட்கள்ட்ட இந்த மாதிரி என் பையன் ஒருத்தன் நாடகத்துக்கு பண்றேன், அவனை நீங்க பயன்படுத்திக்கங்க, நீ வள்ளி திருமணம் கொடுக்காதீங்க, மற்ற நாடகங்கள் நான் வந்து கதை நாடகங்கள் நான் செய்வேன், அவனும் பவளக்குடி சத்யவன் சாத்திரி செய்வேன், இருந்தாலும் வள்ளி திருமணத்துக்கு இனிமே நான் நாரதர் செய்ய மாட்டேன், என் பையன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்து விட்டாருங்க அப்பா. ஆமா, அப்ப நீங்க வளர்ந்து வர்ற சமயத்துல யாராவது அந்த சிரிப்பாட்டை பார்த்து, ஆஹா இந்த சிரிப்பாட்டாச்சே, இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோமோ அப்படின்னு நினைச்சு இருக்கிறதுலயே நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்ச ஆளு யாரா இருக்கும்? சாமி, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு இருந்தவங்க பூராமே மலைகள், மகுடங்கள். சரி, புஷ்பராஜாமணி அத்தா அதே மாதிரி, கோமதி அம்மா அதே மாதிரி, சித்ராதேவிக்கா அதே மாதிரி, எஸ்பிபி நாத்தையெல்லாம் பேசுனாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு சுத்தமா பேசுவாங்க. ஆமா, வேஷ பொருத்தமும் சரி, பேச்சும் சரி, அப்படி இருக்க. ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு தான் சாமி போயேன், பெருமையா சொல்லணும். பெரிய ஆட்களோட தான் நிறைய நாடகங்கள். என் செட்டு எங்க வசுந்தராமதினியோட என் செட்டுக. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய கலை மேதைகள் தான். ஆமா, என்ட்ரன்ஸ் எல்லாம் பாடினாங்கன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் பாடுவாங்க, அரை மணி நேரத்துக்கு குறையாம பாடுவாங்க. பேச்சாற்றல் அதே மாதிரி. அத்தை புஷ்பராஜாமணி அத்தை, அவங்க அக்கா வந்து பெரியத்தை வந்து கருவாற்றத்தனம் சொல்லி அவங்களுக்கு பெரிய சிரிப்பாற்று. நான் அவங்கள சந்திக்கல, புஷ்பராஜாமணி அத்தையை நான் சந்திச்சிருக்கேன். சந்திச்சா ஒவ்வொரு மேடையிலையும் கொட்டித்தான் அனுப்புவாங்க, ஒவ்வொரு கொட்டி தான் சாமி அனுப்புவாங்க. அத வந்து உடனே நம்ம பெருசு வந்து புஸ்தகம் மாதிரி போயிட்டு வந்தோம்னா, அப்பா இந்த மாதிரி அத்தை என்ன கேட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னா, நாளைக்கு கேட்டா இதை சொல்றா. நாடகத்துக்கு போயிட்டு வந்தா தினம் பிரச்சனை தான். அந்த அப்ப உள்ளவங்க வந்து வளர்த்து விடணும்னு சொல்லி நினைச்சாங்க, மட்டம் தட்ட நினைக்கல, வளர்த்து விடணும்னு சொல்லி நினைச்சாங்க. அதாவது கதைக்கோ புராணத்துக்கோ நாடகத்துக்கோ அந்த கதாபாத்திரத்துல இருந்து விலக மாட்டாங்க. அதுக்குள்ள ஒன்றி அதுக்குள்ளது என்னதோ இதை கேட்டா இந்த பையன் நாளைக்கு தெரிஞ்சுட்டு வருவான்றது மாதிரி தான் செய்வாங்க. தவிர நம்மள அந்த மேடையில அசிங்கப்படுத்தணும், நம்ம தான் பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. உடனே அப்பா நாடகத்தை போயிட்டு வந்து வீட்டுக்கு போக மாட்டாரு, சங்கத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு யாரா, நேத்து யாரா அக்காவா வந்துச்சு, அவங்க உடனே இந்த மாதிரி பேசுறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அவருக்கு சத்தம் போட்டு நான் பண்ணிக்கிறேங்க, எல்லாரும் நடிக்க மாட்டோம் கூட சொல்லிட்டாங்க ஒரு சமயத்துல. ஆமா, பெரிய ஆட்கள்லாம் நடிக்க மாட்டோம் கூட சொன்னாங்க. அப்புறம் அப்பா இருந்ததுனால நீ சரி பண்ணிக்கிருவான் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து சத்தம் போட்டு, அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட அப்படி பேசக்கூடாரா, வைக்க கூடாரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முழுமையான உதவி இருந்தது, சப்போர்ட் பண்ணது அப்பா. அவர் இல்லைன்னா அந்த கலை உலகத்துல நான் நீடிச்சிருக்க முடியாது. எதிரிகள் அதிகமா,
பல விதத்துல எல்லா தொழிலையும் அது விட்டதானே சாமி. அதுல எல்லாம் நம்மளை வந்து கடந்து வர செஞ்சவரு நம்ம பெருசுடைய உதவி. அப்புறம் எல்லா அட்டையும் நான் அனுசரிச்சு பண்ணிக்கிட்டேன். அக்கா சித்ராக்காவெல்லாம் அவரு தான் மாமா தான் நாரதருக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. வரிச்சூரார அவருக்கு தேதி இல்லையா, பள்ளி பேர் கிணறு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி அனிபா மாமாட்ட சொல்லி அக்கா நடத்துக்கல நிறைய சப்போர்ட் பண்ணோம். ஆமா, அந்த மாதிரி மறந்துட்டே காந்திமதி அக்கா அழகி, பேரழகி, அது அதே மாதிரி. அந்த மாதிரி நல்ல தரமான ஆட்கள் தான், பெரிய ஆட்கள் தான். தினம் அந்த உள்ள பயம் இருக்கத்தான் செய்யும். ஆமா, மதனி இவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பயம் தெளிஞ்சு, வசுந்தரா மதனி இவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சு. அப்புறம் தங்கச்சி கரூர் இந்திரா, அப்புறம் அந்த இன்னொரு தங்கச்சி சசிகலா, இதெல்லாம் வரும்போது வினயமா பேசுங்க. இந்த இதெல்லாம் விஷம். கருவந்திரா சசிகலாலாம் சிரிச்சுக்கிட்டே பேசி கொள்ளு அப்படி திறமை உள்ள பிள்ளைய. அதெல்லாம் ஸ்டார் அந்த நேரத்துல. இந்திராவெல்லாம் வந்த உடனேயே அடையாப்பா ஏன் கேக்குறீங்க, காரைக்குடி ஏரியாவெல்லாம் போயிடுச்சுன்னா பைலட் மாதிரி போவாங்க ரசிகர். காரு நம்ம அம்பாசிடர் போச்சுன்னா முன்னாடி 10 வண்டி புல்லட்டு போகும், பைக்கு போகும், பின்னாடி 10 வண்டி பைக்கு வரும். பார்த்தா ஜேன்னு ரசிகர். அதுக்கு அந்த மாதிரிதான் ரசிகர்கள் வந்து அது மாதிரி இருந்துச்சு. அது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கு, இறங்கும் போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இறங்கும். அப்படிலாம் பண்ணோம், தொழில் பண்ணோம் தலைவரை. ஐயா, இப்போ நாரதர்னு சொன்ன உடனே நம்மளுடைய முக்கிய பணி அப்படின்னா தர்க்கம் பண்றது அப்படின்னு இருக்குது. ரசிகர்களும் பெரும்பாலும் தர்க்கத்தை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, இப்ப அந்த தர்க்கம்ங்கிறது எப்படி இருந்தா ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு உங்களுடைய அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது வள்ளியும் நாரதரும் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்தா தான் ரசிப்பாங்கன்னு நினைப்பீங்களா, இல்ல விஷயங்கள் நிறைய நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்குள்ள ரசிகர்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்குள்ள ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? அன்னைக்குள்ள ரசிகர்கள் வந்து விஷயங்களை ரசிச்சாங்க. சரி, பழமையான ரசிகர்கள் வந்து விஷயங்களை ரசிச்சாங்க, நடந்துச்சு. இப்ப உள்ள ரசிகர்கள் வந்து என் தம்பி ஒண்டாட்டி சிவரஞ்சனி வந்ததுக்கு அப்புறம் தான் நாரதரும் வள்ளியை சண்டை போடணும், தர்க்கத்தை எதிர்பார்க்கணும் அப்படி மாதிரி என் தம்பி ஆறுமுகமும் சிவரஞ்சனியே ஒரு பிரளயத்தை உற்பத்தி ஆக்குனாங்க. விழிப்புணர்வை மக்கள் மத்தியில, ரசிகர்கள் மத்தியில. நாரதரும் வள்ளி இன்னைக்கு ஆறுமுகம் சிவரஞ்சனியா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது செவி வழி செய்தியா இருந்தாலும் நம்புறது மாதிரி டாடா ஏசி எடுத்துக்கிட்டு வசூல் பண்ணி, உள்ளூர்ல பசங்களை வசூல் பண்ணி டாடா ஏசி எடுத்துக்கிட்டு பைக்குகள் எடுத்துக்கிட்டு போச்சுன்னா அந்த ஆடல் பாடலுக்கு எப்படி ரசிகர்கள் கூடுவாங்களோ அதே மாதிரி என் தம்பி ஒண்டாட்டி சிவரஞ்சனிக்கும் என் தம்பி ஆறுமுகத்துக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. ஆமா, எங்க காலத்திலேயே அதுக வந்து என் தம்பி ஆறுமுகம் எனக்கு பின்னாடி தான் படிச்சான். எனக்கு பின்னாடி தான் பழகினேன். அவனும் என் தம்பி ஆதி நாராயணன் 2 பேரும் எனக்கு பின்னாடி தான் படிச்சாங்க. படிச்சாங்கன்னா அவன் டேலண்ட் ஒரு சாமி. நாங்க வந்து யாருமே சோடைன்னு சொல்ல முடியாது சாமி. நாரதரு நாங்க வெளியானதுக்கு அப்புறம் யாருமே அவங்ககிட்ட ஒரு தனித்துவம் இருந்துச்சு. ஆதிக்கிட்ட பேச்சு, ஸ்பீச், மேடை பேச்சு மாதிரி பேசுவேன், பாடுவேன். சில சமயங்கள்ல தொண்டை கட்டிக்கிறேன். பேச்சு வந்து கேட்கறது மாதிரி, ரசிக்கிறது மாதிரி இருக்கும். என் தம்பி ஆறுமுகம் வந்து அஞ்சரை கட்ட ஆறுமுகம்னே அவனுக்கு பேரு. பாடுறது அப்படி, பேசுறது அப்படி, ஆளு மேடைக்கு அழகன். ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல, கூடிய சீக்கிரம் கொண்டு போயிட்டேன் அவனை. அந்த மாதிரி இதுக வந்து தர்க்கம், விஷயங்கள் எல்லாமே சிவரஞ்சனி ஆர்வம் போட்டா பாக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்க தலைமுறையிலே நாங்க பாக்குறது மாதிரி அது வந்து புதுசா வந்தாலும் அந்த மாதிரி பண்ணாங்க சாமி. இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து அதைத்தான் விரும்புறாங்க, அதைத்தான் இப்ப வர்றதுகளும் பின்பற்றுது. சிவரஞ்சனி மாதிரி பேசணும், புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, எங்க காலத்துல வந்து பாடணும், விஷயங்கள் பேசணும், ஆபாசம் இல்லாம, அருவருப்பு இல்லாம, சண்டை இல்லாம, சண்டை மாதிரி தெரியணும் ஆனா விஷயங்கள் தெரியணும்னு சொல்லி இருந்த பெரிய ஆட்கள். இப்ப வந்து சண்டை போடணுமையா, நல்லா இருக்குமையா தர்க்கம், பாடவும் செய்யுதுங்க. அதனால இந்த தர்க்கத்தை வந்து எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்க. இவங்க காலத்துல, எங்க காலத்திலேயே அந்த வள்ளி நாரதர் தர்க்கம் முடிஞ்ச உடனே நாடகம் முடிஞ்சு வச்சுன்றது மாதிரிலாம்
பேச்சடி வெட்டிச்சு. ஆமா, அந்த மாதிரி பண்ணுச்சுங்க நாடகத்துக்கு. அதுதான் உயிரோட்டம். ஆமா ஆமா. ஏன்னா என் காலத்துல 2 மணிக்கு யாரும் கேட்க மாட்டான். நான் அதை வானம் போடுறவன், வான வேடிக்கை வானம் போடுவான்ல, அவன் 2 மணிக்கு வேணும் வானம் போட்டுருவேன். ஆமா சாமி, 2 மணிக்கு 2:15 ராஜபாத்தி என்றாகணும். ஆமா, ஞானகுமாரி சம்பவ பாடி ஆகணும். அவங்க யாரும் கேட்க மாட்டான். அவன் பாட்டுல வானம் போட்டாச்சுன்னா ராஜபாத்திரம் என்றாக போற அர்த்தம். ஆமா, செட்டிநாடு ஏரியாவெல்லாம் அந்த ஒரு பழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க, கோட்பாடு கொள்கையாவே வச்சிருந்தாங்க. செட்டிநாடு ஏரியாவுல 2 மணி 2:15 வானம் போட்டாகணும். ஆமா, அதுக்குள்ள இப்பதான் இந்த பப்பு டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்த்துச்சு இதுங்க சின்ன பிள்ளைய. அப்போ எல்லாம் அப்படி கிடையாது. எங்க சித்தப்பா NS தங்கவேலு, அவரு அப்பா அம்பலத்தடியாரு, எங்க மாமா பழையர்பட்டியாரு, பொன்னமராதியாரப்பா, மாமா தங்க நாராயணு, காளையார்வல் முத்துராமப்பா, சொக்கலிங்க ஐயா, இவங்க எல்லாம் பெரிய பொப்புண்கள். அவங்க எல்லாம் வந்து நகைச்சுவை பண்ணுவாங்களே தவிர இந்த சின்ன பசங்க ஆடுறாங்களே அந்த மாதிரி ஆட மாட்டாங்க, நிறைய ஆட மாட்டாங்க. அங்க சேஷ்டதான் பண்ணுவாங்க, அதை வந்து ஷார்ட்டா பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து வள்ளி என்றாவாங்க. வள்ளி வந்து முறையா 4 பாட்டு 10 பாட்டு கூட பாடிட்டு வந்துருவாங்க. அதுக்கடுத்து நாரதர் 2 மணிக்கு 2:15 ராஜவாற்று முருகன் வந்தாங்கய்யா, வான வேடிக்கை வானம் போட்டுருவாங்கய்யா. அப்படி இருந்தது. இப்ப இந்த சின்னதுக்கு அந்த ஆடல் பாடல் மாதிரி இந்த டான்ஸுக்கு விரும்புறதுனால கொஞ்சம் வளர்த்து பண்ணி கொஞ்சம் நேரத்தை காலத்துக்கு கொஞ்சம் முன்ன பண்ண பண்ணுதுங்க. ஆமா, இப்ப இருக்கிற கலைஞர்கள்ல மூத்த கலைஞர்கள்னா யாரா இருக்கிறாங்க ஐயா? மூத்தவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அண்ணன் MP விஸ்வநாதன், அதுக்கடுத்து தலைவர் அண்ணன் MSP கலைமணி, 2 பேரும் பெரியவங்க. வாத்தியார் இருந்துகிட்ட அண்ணன் புளியங்குளம் CK சந்திரண்ணே, அவரு அந்த மூத்த செட்டு அந்த செட்டுல ஈக்குவலா வந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வேல்சாமி அண்ணன் இங்க இருக்கு புளியங்குளத்துல, நடிகர் இல்லையே, அது மூத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கதான் அடுத்த செட்டு நாங்கதான் அடுத்த செட்டு. பெண்கள்ல வந்து இப்ப வந்து இருக்கிறதுல வந்து மூத்தவங்கன்னு சொல்றது மாதிரி வயசுல மூத்தவங்க யாரும் இல்ல. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்களை வந்து 60 வயசு 65 வயசு வரை கூட பாக்குறாங்க. பெண்களை வந்து அந்த குறிப்பிட்ட வயசோட புதுசா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்திரா மட்டும்தான் 10 வருஷம் இருந்துச்சு. என் தங்கச்சி கரூர் இந்திரா மட்டும் 10 வருஷம் வீடுல ஒரே மாதிரி இருந்துச்சு, ஸ்டாராவே இருந்துச்சு. அப்புறம் இல்ல பெண்களை வந்து அந்த அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மாத்தி பார்க்கணும், புதுசா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுடைய மாற்றங்கள் இருக்கீங்க. ஆமா, இப்பன்னு பாத்தீங்கன்னா மூத்தவர்களா யாரும் இல்ல, ஒரு சில ஆளு இருக்காங்க, அவங்க எல்லாம் தொழில் இல்லாம இருக்காங்க. ஆமா, சரிங்க. இப்போ இன்னொரு ஒரு கேள்வி கேளுங்கய்யா. நம்ம மதுரையில தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த சங்கமும் 2ஆ பிரிஞ்சிருந்தது. இப்ப மீண்டும் அது ஒன்னா இணைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அது அந்த இணைஞ்சதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. நாடக கலைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஆன்மீகம் சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம நடத்துற நடைமுறை. தெய்வங்களுக்கு தெய்வங்கள் நாடகம் தான் நடத்துறோம்.